Assalamu alaikum. Welcome to Nassim's Kitchen. இன்னைக்கு நம்ம மிடில் ஈஸ்ட் ஃபேமஸ் புகாரி ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த புகாரி ரைஸோட ஒரிஜின் பிளேஸ் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரியில் புகாராங்கிற சிட்டியில் தான் இந்த புகாரி ரைஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. அங்கேருந்து தான் மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலெலாம் இப்போ பாப்புலர் அண்ட் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இப்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சின்னமன் ஸ்டிக், 1 டீஸ்பூன் க்ளோவ்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் cardamom, 1 டீஸ்பூன் cumin சீட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூடவே 1 ட்ரைட் லெமன் இந்த மாதிரி பிரேக் பண்ணி சேர்த்துக்கோங்க. உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. சீட்ஸோடு சேர்த்திங்கன்னா ரைஸில் அந்த கசப்பு டேஸ்ட் வந்துடும். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூடு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். பவுடர் இந்த அளவுக்கு ஃபைனாக பவுடர் ஆகிருக்கணும், கோர்ஸாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அரபிக் ஸ்பைஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 2 டொமேட்டோஸ் இந்த மாதிரி பிளான்ச் பண்ணிக்கலாம். வாட்டரில் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க, ஸ்கின் ரிமூவ் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 400 கிராம்ஸ் மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ், சின்னமன் ஸ்டிக், cardamom, 2 cloves and 1 bay leaves ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஹாஃப் குக் பண்ணால் போதும், 50% குக் பண்ணால் போதும். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் கூட குக் பண்ணுவோம். ப்ரெஷர் குக்லேயே நீங்கள் ஃபுல் குக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பீசஸ் உடஞ்சிரும். அதனால தான். நெக்ஸ்ட் ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரட் லென்த்தியாக கட் பண்ணி ஆயிலில் ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது ஃபைனலாக டாப்பிங்க்கு ஆட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். சேம் ஆயிலில் நம்ம ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன், அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இந்த மட்டனை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் 1 பிக் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அரபிக் ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான குவான்டிட்டி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் டொமேட்டோ பேஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும்ல, அது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டொமேட்டோ அண்ட் டொமேட்டோ பேஸ்ட் தான். இது ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும்.
ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். லிட் ரிமூவ் பண்ணிவிடுங்க 3 மினிட்ஸ்க்கு அப்புறம். இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மட்டன் குக் பண்ணோம்ல, அந்த வாட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ரைஸ் குக் பண்ண போகிறோம். நான் 1½ கப் ரைஸ் குக் பண்ண போகிறேன். அதுக்கு 3 கப்ஸ் மட்டன் ஸ்டஃப் ப்ளஸ் வாட்டர் 3 கப்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இதை லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் நான் சோக் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரைஸு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். வாட்டர் இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் மேலே நம்ம கேரட் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் வந்து மேலே டாப்பிங்க்கு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒயிட் சென்னா குக் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த டாப்பிங்கில் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாவில் இந்த பாட்டை வந்து மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதை தம் குக் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும். இதுக்கும் மேலே நான் ஃபாயில் வந்து போட்டு நான் நல்லா சீல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஸ்டீம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் சீல் பண்ணிவிட்டு மேலே லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து தம் குக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டீம் வருதுன்னு. ரைஸ் இப்போ குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் அரபிக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, புகாரி ரைஸ். இது கூட நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம், ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.